அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பிணையில் விடுதலை. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு மாற்று முறைமை அவசியம் என இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 9 எலும்புக்கூடுகள் அடையாளம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம். கொழும்பு மாளிகாவத்தை துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தகர் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பான முதன்மை செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கடுவல நீதவான் அருண புத்ததாச முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் சாகர காரியவசம் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை படுகொலை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடந்த 3ஆம் திகதி ஊடகவியலாளர் சந்திப்பில் சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்தார். வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்டறிவதே இச்சந்திப்பின் பிரதான நோக்கமாக அமைந்தது. குறித்த பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு எதிர்க்கட்சி என்ற ரீதியில் அவசியமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் தலையீடு செய்வதும் இச்சமூக பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ரீதியில் நான் நேரடியாக தலையீடு செய்வேன் என்று இங்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இங்கு தெரிவித்தார். ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு மாற்று முறைமை அவசியம் என இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையானது மாணவர்களை விட பெற்றோர்களின் பரீட்சையாக மாறி கடுமையான போட்டித்தன்மையை உருவாக்கியுள்ளது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
දැන් ඇතරම ශිෂ්‍යත්ව විභාගය කියන්නේ ඉතාම තරඟකාරී විභාගයක්. உண்மையில் புலமை பரிசில் பரீட்சை என்பது மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு பரீட்சையாகும். தற்போதைய அரசாங்கம் கூட இந்த போட்டித்தன்மை மிக்க பரீட்சையை இலகுவாக்குவதாகவும் இது தொடர்பான மாற்றங்களை கொண்டு வரப்போவதாகவும் பேசினாலும் அரசாங்கமும் பரீட்சையுடனே தான் பயணிக்கிறது. உண்மையில் நேற்று நடந்த சம்பவத்தின் மூலம் பெற்றோர்களும் அதேபோல் பிள்ளைகளும் பேசிய விடயங்களின் அடிப்படையில் எந்த ஒரு சமூகத்திற்கும் இந்த பரீட்சையில் உள்ள தீவிரத்தன்மை விளங்கும். ஏனெனில் பெற்றோர்களின் பரீட்சையாகவே இது மாற்றமடைந்துள்ளது. அதனால்தான் இந்த பரீட்சை தொடர்பாக இருக்கும் கவனம் மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் பரீட்சை திணைக்களமும் ஏனைய தரப்பினரும் குறிப்பாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆனால் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நாம் பொறுப்பேற்க வேண்டும். ஏனெனில் பரீட்சையின் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும் வகையில் செயல்பட வேண்டும். உண்மையில் இது தொடர்பாக மாணவர்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் இருப்பது போலவே மறுபக்கத்திலும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனினும் அனைத்து விடயங்களின் பொறுப்பும் பரீட்சை மண்டபத்தின் தலைமை பொறுப்பதிகாரியிடமே உள்ளது. ஆனால் இது தொடர்பாக பரீட்சை திணைக்களம் விரிவான விசாரணை நடத்தி இதன் உண்மை நிலைமையை பெற்றோர்களின் பக்கம் வெளிப்படுத்த வேண்டும். அதேபோல் பரீட்சை பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் இந்த விடயத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற ரீதியில் புலமை பரிசில் பரீட்சை என்ற இந்த போட்டித் தேர்வுக்கு பதிலாக மாற்று முறையை குறித்து எப்போதும் பேசுகிறோம். 1943 ஆண்டு கண்ணகர சீர்திருத்தங்கள் மூலம் தெளிவாக கொண்டு வரப்பட்டது கல்வியில் சம வாய்ப்பை ஏற்படுத்துவதாகும். ஆனால் 1943 ஆண்டிலிருந்து ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் கல்வியில் சம வாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை. எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் பாடசாலைகளை சமமாக அபிவிருத்தி செய்யும் நிலைக்கு வர வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இந்த கல்வி முறையில் உள்ள அமைப்பை மாற்றுவதற்காகத்தான். அப்படி என்றால் இந்த தேர்வு முறை போட்டித்தன்மை மற்றும் இதற்கான மாற்று வழிகள் குறித்து விவாதிக்க வேண்டுமே தவிர வெறுமனே பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய போட்டி நிறைந்த ஒரு தேர்வை நடத்தும் போது சிறந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும். மேலும் கல்வித்துறையின் பொறுப்பாளர்கள் இந்த தேர்வு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அனைத்து தரப்பினருடன் கலந்து பேசி குறைந்தபட்சம் இதில் ஒரு மாற்றத்தையாவது கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த தேர்வின் முடிவுகள் மற்றும் நடக்கும் சம்பவங்கள் மூலம் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சந்திக்கும் சிரமங்களை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். සිදුවීමේදී දෙමව්පියෝ දරුවෝ ඇසුරුන ආකාරයෙන්ම තේරුම් ගන්න ඕනේ කියලා තමයි අපිට කියන්න තියෙන්නේ. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 9 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 102வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியின் போது 9 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 524 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 513 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க நீதிமன்றம் 56 நாட்கள் அனுமதி வழங்கிய நிலையில் 48வது நாளான இன்று 9 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அத்துடன் மாட்டின் காலில் அடிக்கப்படும் லாடம் ஒன்றும் கைவளையல் ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ளது. (2026) கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமானது. 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் உள்ள 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இம்முறை பரீட்சைக்காக 2,64,496 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 1,07,814 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்கலாக மொத்தம் 3,72,310 பரீட்சார்த்திகளும் தோற்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை ஆரம்பமாவதற்கு ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னர் அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். மேலும் கைத்தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ப்ளூடூத் உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது.
பரீட்சை விதிமுறைகளுக்கு அமைய செயற்பட்டு பரீட்சை மோசடிகளை தவிர்க்குமாறு கடந்த வருடங்களிலும் பரீட்சை மோசடிகள் காரணமாக பல மாணவர்களின் பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க பரீட்சை திணைக்களம் ஆயத்தமாக உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் உயர்தர பரீட்சை இன்று சுமூகமான முறையில் ஆரம்பமானது. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் ஆலயங்களில் வழிபாடு மேற்கொண்டு பரீட்சை நிலையங்களுக்கு சென்றதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் இம்முறை 2630 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். மொத்த பரீட்சார்த்திகளில் 2018 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளாகவும் 612 பேர் தனியார் பரீட்சார்த்திகளாகவும் தோற்றுகின்றனர். பரீட்சைகளை சீரான முறையில் நடத்துவதற்காக மாவட்டம் முழுவதும் 20 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 9 இணைப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சை திருகோணமலை தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரியின் பரீட்சை மத்திய நிலையத்திலும் இன்று ஆரம்பமானது. தோப்பூர் பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் முஸ்லிம் பாடசாலை மாணவர்கள் ஆர்வத்துடன் பாடசாலை பரீட்சை எழுத சென்றிருந்ததை காண முடிந்தது. பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆலோசனை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். தோப்பூர் ஜெம்மத்துல்லா உலமா சபையினால் மாணவர்களுக்கான எழுது கருவிகளும் வழங்கி வைக்கப்பட்டு பிரார்த்தனையும் நடத்தப்பட்டது. இன்று நாடு முழுவதும் ஆரம்பமாகியுள்ள கல்வி பொது தராதர பரீட்சைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து விழிப்புணர்வற்ற 2 மாணவர்களும் தோற்றுகின்றனர். காத்தாங்குடி மத்திய கல்லூரி, சிவானந்தா தேசிய பாடசாலை ஆகிய 2 பாடசாலைகளின் பரீட்சை மண்டபங்களிலும் இம்மாணவர்கள் பரீட்சைக்கு முகம் கொடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி தரிசனம் விழிப்புணர்வோர் பாடசாலையில் தங்கியிருந்து கல்வி கற்று வரும் 2 சாதாரண தர பரீட்சையிலும் தரிசனம் பாடசாலையிலிருந்தே பரீட்சைக்கு தோற்றி சித்தியடைந்தவர்கள். இவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு இன்று காலை அவர்களுடைய உறவினர்கள் அழைத்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்துக்குரிய நிதியை வழங்க வலியுறுத்தி கிளிநொச்சி காண்டாவளையில் போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்துக்குரிய நிதியை வழங்க வலியுறுத்தி கிளிநொச்சி காண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. உமையாள்புரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் காண்டாவளை பிரதேச செயலாளர் தங்கவேலாயுதம் பிருந்தாகனிடம் கையளித்தனர். 2018ஆம் ஆண்டு பிரேமதாசா ஆட்சியிலுக்கு நல்லாட்சியில எங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. இதுல எங்களுக்கு 2.5 லட்சம் தான் எனக்கு வழங்கப்பட்டது. நான் இடையில நிப்பாட்டியாச்சு. எனக்கு காசுகள் தராத காரணத்தால வீட்டு திட்டம் இடையில நிறுத்தப்பட்டது. நாங்க கடன்கள் பட்டு வட்டிக்கு காசுகள் வேண்டி நகைகள் அடைய வச்சு நகைகள் ஏலமாகி இப்படியான நேரத்துல தான் நாங்க வீடை கட்டி வீடை ஃபுல்லா முடிச்சுனாங்க. கடன் பட்டு புளியம்பக்கணையில பாலம் ஓபன் செய்தவே அந்த நேரத்துல எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் உங்களுக்கு சயித் பிரேமதாசா அவர்கள் இந்த வீட்டு திட்டம் பூர்த்தியாகாத ஆட்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க நினைச்சபடி வீடுகள் கட்டலாம்னு சொல்லி எங்களுக்கு ஜிஏ அமைச்சர் டிஎஸ் முன்னிலையில வச்சு இந்த
15 லட்சம் ரூபாய் காசு எங்களுக்கு வந்து எங்கட புத்தகத்துல வந்து ஏத்தி கையளிப்பு செய்தவை. எங்களுக்கு காசு தெரியல, புத்தகத்தை மட்டும் புத்தகத்துல காசு ஏற்றி புத்தகம் மட்டும் தான் கையில வந்திருக்கிறோமே தவிர வந்து எங்களுக்கு வந்து நிதியானது கையில இதண்டே. இப்ப உங்கள்ட்ட இதுல எல்லாம் ரத்து செஞ்சாச்சுன்னு சொல்றீங்க. ரத்து செஞ்சதுன்ற நோக்கம் என்ன? எங்களுக்கு என்னதுக்காக வந்துட்டு ரத்து செஞ்ச வேணும்னு சொல்லி நீங்க வந்துட்டு இவியல் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு வந்துட்டு கண்டாவள பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், இணைப்பாளர்கள், எங்கள் அமைச்சர்மார் வந்துட்டு எங்களுக்கு வந்து பதிவு செய்யணும். இந்த டிட்வா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நோக்கத்துக்காக வந்துட்டு எங்களுக்கு கொடுக்காத வாக்குறுதி அளிக்க வேணும். ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு பிரதேச செயலாளர் எல்லாருமே மீட்டிங் போட்டு உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டமானது வந்திருக்குது, நீங்க இனி வெள்ளத்தால பாதிக்கப்பட மாட்டீங்க, இனி எந்த வகையிலும் நீங்க பாடசாலைக்கு வர மாட்டீங்கள் என்று சொல்லித்தான் எங்களுக்கு சொன்ன வேணும். இப்ப உங்களுக்கு இல்லையான்னு சொன்னதுன்ற நோக்கம் என்ன? எதற்காக வெட்டின? பாதிக்கப்பட்டது நாங்களா இருந்தா உங்களுக்கு தான் அந்த நிதி வந்து சேரணுமே தவிர எங்களோட நிதியை வந்து நீங்க இன்னொரு வட்டி கொடுக்க இயலாது. புளியப்போன பாலம் சிறப்புலா கூப்பிட்டு 15 லட்சம் ரூபாய் காசு எங்களை அக்கௌண்ட்டுக்கு போட்டு புத்தகம் கையில் தான் இருந்தது. இப்போ என்ன உங்களுக்கு காசு அடிக்கலாது, அந்த காசு நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதுக்கு என்ன முடிவு? நாங்கள் ஆற்ற முறை இருக்காது. ஆனால் எங்களை ஜிஎஸ் ஆஃபீஸில் வந்து ஏஜிஓ ஜிஎஸ் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தி உங்களுக்கு காசு வந்துட்டு நீங்கள் காசு எடுக்கலாம், ஜிஎஸ் உங்களுக்கு சிலிப்பு தந்தா நீங்கள் நாளைக்கு வந்து காசு எடுக்கலாம்னு சொல்லி ஏஜிஓ சொல்லிட்டு பண்ணுவேன். இப்போ கேட்டால் இப்போ ஜிஎஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு பேர் வட்டியாச்சு, உங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி நாங்கள் எல்ஓசியில் 10 லட்சம் லோன் எடுத்து வச்சு 5 லட்சம் எடுத்து லோன் எடுத்து தான் வீட்டு வேலை செய்யலாம். இப்போ மாதம் 30,000 லோன் கட்டி கொண்டு இருக்கிறோம். வீட்டு தரலாம் இவங்க தெரியலாம் சொல்லி தான் நாங்கள் எடுத்து கட்டுறோம். சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுப்பதற்கான சட்ட கட்டமைப்பு தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது. இலங்கையில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் செயற்பாடுகளை பாதிக்கக்கூடிய வகையில் முன்மொழியப்பட்டுள்ள சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுப்பதற்கான சட்ட கட்டமைப்பு தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று முல்லைத்தீவு செஞ்சிலுவை சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. விழுது நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் சிவில் செயற்பாடுகளின் மீது அரசுக்கு அளப்பெரிய அதிகாரங்களை வழங்கும் சட்ட வரைவு தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரும் விளக்கமளிக்கப்பட்டதுடன் சட்டத்தின் சத்தியமான தாக்கங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மாத்திரமின்றி கிராம மட்டங்களில் செயற்படும் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், சமூக நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகளும் இச்சட்டத்தின் தாக்கத்திற்கு உட்படக்கூடிய நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமூக அமைப்புகள் அரசாங்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்படுவதன் மூலம் அவற்றின் சுயாதீன செயற்பாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலும் பங்கேற்பாளர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். சட்டத்தரணி குகதாசன் ஐங்கரன் வளவளராக பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தார். இந்த கலந்துரையாடலில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், விசேட சேவையுடைய நபர்கள், கிராம மட்ட சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலர் பங்கேற்றனர். நுவரெலியா நோர்வூட் பிரதேச செயலக வளாகத்தில் ஆஸ்வெசும கொடுப்பனவு தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். நுவரெலியா மாவட்டம் நோர்வூட் பிரதேச செயலக வளாகத்தில் பெருமளவிலான பொதுமக்கள் ஆஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவு தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஆஸ்வெசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் மழையுடனான காலநிலைக்கு மத்தியிலும் முதியோர்கள் உட்பட பயனாளிகள் பலரும் காத்திருந்தனர். நோர்வூட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் ஆஸ்வெசும ஊழல் மோசடி தொடர்பில் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாளிகாவத்தை துப்பாக்கி சூட்டில் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு மாளிகாவத்தையில் இன்று பட்டப்பகலில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 54 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாளிகாவத்தை சங்கராஜ மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கும் போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கும் இடையிலான நீடித்த மோதலின் விளைவாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
உயிரிழந்தவர் கிருளப்பனை சேர்ந்த 54 வயதுடைய வர்த்தகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போதே அவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ரிவால்வர் ரக துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் பாதாள உலக குழு உறுப்பினரான கஞ்சிபாட்டி இம்ரானின் உறவினர் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலி அமைப்புகளுக்கு இடையிலான தொடர்ச்சியான மோதலின் காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான 2 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் அரசு சேவைக்கான நியமனங்கள் முறையான தகுதிகளின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை என பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசு சேவைக்கான நியமனங்கள் முறையான தகுதிகளின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை என்றும் இதன் காரணமாக அரசு சேவை வரலாற்றில் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசு சேவைக்கான நியமனங்கள் மற்றும் உதவி உயர்வுகள் முறையான அடிப்படையில் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர் இதன் காரணமாக அரசு சேவையின் நிலை மிகவும் மோசமடைவதனால் குறிப்பிட்டார். நாட்டின் பிரதான நிர்வாக இயந்திரமாக விளங்கும் அரசு சேவையை மீண்டும் வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு என தெரிவித்த பிரதி அமைச்சர் அரசு ஊழியர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் சுமார் 76,000 புதிய ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்து அரசு சேவையை மேலும் திறம்பட முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் பாடசாலை அனுமதி உள்ளிட்ட விடயங்கள் அரசியல் தலையீடுகள் இன்றி முறையான பொறிமுறையின் ஊடாக முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். தவறான நடைமுறைகள் பின்பற்றப்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரமே அரசாங்கம் தலையிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்கள் தங்களது திறமை மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் மதிக்கப்பட்டு நாட்டின் அபிவிருத்திக்கு நேர்மையுடன் பங்களிக்க வேண்டும் என்றும் பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். අපි බාර ගන්නකොට විශාල පිරිසක් එනවා මහජන දිනේට. දැන් මං හිතන්නේ එයින් 10%ක්වත් ඉන්නේ නැහැ. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி மூலம் நாட்டிற்கு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி அனைத்தும் தரமற்றது என்பது சர்வதேச பரிசோதனை அறிக்கையின் மூலம் உறுதியாக உள்ளதாகவும் இதனால் நாட்டிற்கு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். செப்டம்பர் மாதே லங்காවට ගල් අඟුරු ගැනීම සඳහා கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி டெண்டர் நடைமுறையின் மூலம் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி தரமற்றது என தங்களால் ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சர்வதேச சுயாதீன நிறுவனமான பியூரோ
வெரிடாஸ் நடத்திய ஆய்வில் இறக்குமதி செய்யப்பட்ட 19 நிலக்கரி கப்பல்களுமே தரம் குறைந்தவை என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளது. நிலக்கரி கலோரி மதிப்பு 5900 இருக்க வேண்டிய இடத்தில் 4400 வரை குறைந்திருந்தது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தரவுகளின்படி தரமற்ற நிலக்கரியால் லக்விஜய் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் மாற்று வழிகளில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை மட்டுமே 8636 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவாகியுள்ளது. செப்டம்பர் வரை இதை கணக்கிட்டால் இழப்பு 10,000 மில்லியன் ரூபாயை தாண்டிவிடும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இழப்பானது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விடவும் பெரியது. இதற்கு பொறுப்பானவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த இழப்பு தொகையை மீட்க வேண்டும். இல்லையெனில் இந்த சுமை மீண்டும் மின் நுகர்வோர் மீதே சுமத்தப்படும். கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு அரசாங்கம் பல பில்லியன் ரூபாய்களை உள்கட்டமைப்பிற்காக செலவிட்ட போதிலும் இதுவரை வெளிநாடுகளிலிருந்து $1 கூட நேரடி வெளிநாட்டு முதலீடாக வரவில்லை. துறைமுக நகரம் கொழும்பு நிர்வாக மாவட்டத்திற்குள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அங்கு வசிக்கும் மக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படவில்லை. தனியான நகர சபை அமைக்கப்பட்டால் கொழும்பு மாநகர சபையின் சேவைகளை பெற முற்படுவது சட்ட சிக்கல்களை உருவாக்கும். அரசாங்கம் போலியான சமூக ஊடக பரப்புகளை நிறுத்திவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைக்கவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். புதிய அரசியல் புரட்சியை உருவாக்க அனைத்து அரசியல் சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற ஆட்சியையும் அளவற்ற பொய்களையும் முறியடித்து இந்நாட்டின் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்ற ஒரு புதிய அரசியல் புரட்சியை உருவாக்க அனைத்து அரசியல் சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நாச்சதுவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். රටේ ජනතාවගේ 150 බඩගිනින ජනාධිපතිවරයාට நாட்டில் 50 விதமான மக்கள் பட்டினியால் வாடுவதாக தெரிவிக்கும் அரசாங்கத்திடம் மக்களுக்கு 3 வேளை உணவளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை. விவசாயிகள் நியாயமான நெல் விலையின்றி உரமின்றி தவிக்கின்றனர். அறுவடை காலத்தில் வெளிநாட்டிலிருந்து லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்து அரசாங்கம் ஊழலில் ஈடுபடுகிறது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் பாடத்திட்டங்கள் கற்பித்து முடிக்கப்படாத உயர்தர மாணவர்களுக்கும் அரசாங்கம் எவ்வித நிவாரணமும் வழங்கவில்லை. 5000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை அளித்த ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலையில் தொழிலாளர் நலனை புறந்தள்ளி அரசாங்கம் முதலாளித்துவ வர்க்கத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது. கிராமப்புற விவசாயம் மற்றும் மாணவர்களின் பிரச்சினைகளை தீர்வு காண்பதை விடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை பலவந்தமாக நீடிப்பதிலேயே அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 225 கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்யவும் சம்பளத்தை உயர்த்திக் கொள்ளவும் அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது. சிறைச்சாலைக்குள் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்வு காண தவறிய அரசாங்கம் அதற்கான எதிர்க்கட்சி மீது பழி சுமத்துகிறது. என்னை கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் போராட்டத்தை முடக்கிவிட முடியாது. எந்த ஒரு சட்ட ரீதியான சவாலையும் எதிர்கொள்ள தயார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஒருபோதும் இனவாத கட்சி அல்ல. பௌத்த கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதைப் போலவே இஸ்லாமிய, இந்து மற்றும் கத்தோலிக்க கலாச்சாரங்களையும் பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்ட மனவேதனைக்கு நிபுணர்களின் ஆலோசனைகளே காரணமாகும். மக்களின் உயிரை பாதுகாக்கவே அன்றைய அரசு அவ்வாறு செயல்பட்டது. நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களின் உரிமைகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்ந்து களத்தில் நின்று போராடும். ඔවුන්ගේ සටනට නායකත්වය දෙන්න පුළුවන් දේශපාලන බලවේගයක් ගොඩනගන්න අපි අත්වල් බැඳ ගමු කියන ආරාධනය කරමින් திருகோணமலை திரியாய் படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. திருகோணமலை திரியாய் படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திரியாய் வரத விநாயகர் ஆலய வளாகத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. நினைவேந்தலை பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி தீபச் சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1985 8/10 அன்று இடம்பெற்ற இப்படுகொலை சம்பவத்தில் 10 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் செம்பியன்பற்று வடக்கு புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தின் அபிஷேக விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தின் சிறப்பு விழாவும் அபிஷேக விழாவும் இன்று இடம்பெற்றது. இன்று காலை 6:45 மணியளவில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஐஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியை தொடர்ந்து புதிய ஆலயத்திற்கான திறப்பு விழா நினைவு மலர் வெளியிடப்பட்டதுடன் அதன் பிரதிகளை சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டனர். செம்பியன்பற்று மண்ணில் முதல் குருவான லொரன்சு அடிகளாரின் 30வது ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக செம்பியன்பற்று மக்களால் ஊழியன் என்னும் நினைவு மலரும் வெளியிடப்பட்டது. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மீனவர்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்களுக்கு கடற்தொழில் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி பிராந்திய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விரிவாக்கல் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கடற்தொழிலாளர்களுக்கு உதவியை வழங்கி வைத்தார். தமது வாழ்வாதார கருவிகளையும் கடற்தொழில் உபகரணங்களையும் இழந்து நிற்கதிக்குள்ளான மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் உதவி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிராந்திய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விரிவாக்கல் காரியாலய அதிகாரிகள், கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பயனாளிகள் பலர் பங்கேற்றனர். ஹட்டன் டிக்கோயா பகுதியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் டிக்கோயா ஆற்றை முறையாக அகலப்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மலையகத்தில் தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையினால் ஹட்டன் டிக்கோயா பகுதியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் டிக்கோயா ஆற்றை முறையாக அகலப்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையினால் டிக்கோயா ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாக டிக்கோயா தரவழி உட்பட அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள சுமார் 50 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தமையினால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்துள்ளனர். மழை பெய்யும் காலங்களில் இவ்வாறு அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு நிற்கதிக்குள்ளாவதாகவும் இதனால் வாழ்வாதாரம் உட்பட இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் உள்ள ஆற்றை அகலப்படுத்தினால் இவ்வாறான ஆபத்துகளில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலையகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக காசல்ட்ரி மௌசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நீர்த்தேக்கங்களுடன் இணையும் ஆற்று பகுதிகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்வடைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி காசல்ட்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வான்கதவு மட்டத்தை அடைவதற்கு 1.2 அடி மாத்திரமே இருப்பதாகவும் கடந்த 24 மணித்தியாலங்களில் நீரோந்து பகுதிகளில் 25 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வான்கதவு மட்டத்தை அடைவதற்கு 3.4 அடி மாத்திரமே இருப்பதாகவும் கடந்த 24 மணித்தியாலங்களில் அதன் நீரோந்து பகுதிகளில் 29 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்தால் வான்கதவுகள் திறக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் எனவும் மஸ்கலிய ஓயாவின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் நீர்மின் நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
கொத்மலை காவினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளதாக தொடர்ந்து நேற்றிரவு 7 மணியளவில் நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வினாடிக்கு சுமார் 20 கனமீட்டர் மேலதிக நீர் கொத்மலை ஓயாவுக்கு திறந்துவிடப்படுவதாக இலங்கை மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள கொத்மலை ஓயா மகாவலி கங்கையின் நீர்மட்டம் சிறிதளவு உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையால் கரையோரம் மற்றும் அதனை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கொத்மலை பிரதான அணைக்கட்டு மற்றும் நீர்த்தேக்க செயல்பாட்டு பிரிவின் கடமை நேர பொறியியலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எல்னினோ தாக்கத்தால் மழை குறைய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரவலான மழைப்பொழிவுக்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாத இடைப்பருவ காற்று காலம் வரை காத்திருக்க வேண்டும் என வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் காசம் பாஸ்கோவல் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய நாளில் நாட்டின் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டினுவரிலிய காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். அதேபோல் இன்றைய நாளில் உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தில் இன்று சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடமத்திய வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். தற்போது தென்மேற்கு பருவக்காற்று வானிலை நிலவுகிறது. வழக்கமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இக்காலத்தில் மழை குறைவாகவே இருக்கும். மேலும் தற்போது நிலவும் வலுவான எல்னினோ நிலைமை காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை கணிசமாக குறைந்துள்ளது. எனவே அந்த பகுதிகளுக்கு குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு கிடைக்க அடுத்த இடைப்பருவ காற்று காலம் வரை காத்திருக்க வேண்டும். கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை வழியில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வலுவான எல்னினோ தாக்கத்தால் அக்காலத்தில் மிக பலத்த மழைப்பொழிவு ஏற்படும் வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் எஞ்சிய சில வாரங்களில் மாறுபட்ட வானிலை மாற்றங்கள் எதுவும் ஏற்படாத பட்சத்தில் தற்போது நிலவும் வறண்ட வானிலையை வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் வேளையில் நல்ல வெயில் காணப்படும். மழை பாங்கற்ற தென்மேற்கு பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பகுதிகளில் 30 மில்லிமீட்டர் முதல் 50 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றாலும் அதனால் ஆபத்தோ அல்லது அசம்பாவிதங்களோ ஏற்பட வாய்ப்பில்லை. ஏனெனில் வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டால் அது குறித்த தகவல்களை வளிமண்டலவியல் திணைக்களம் உடனுக்குடன் வெளியிடும். பசிபிக் பெருங்கடலில் உருவான சூறாவளி நிலைமையால் காற்றின் திசையில் மாற்றம் ஏற்பட்டது. எல்னினோ தீவிரமடைந்தால் இலங்கையின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கத்தை விட பசிபிக் பகுதியில் உருவான இந்த சூறாவளி நிலைமை காரணமாக காற்றின் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மத்திய மலைநாட்டின் மேல் மாகாண பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தற்போது அந்த சூறாவளி படிப்படியாக கரையை நோக்கி சென்று பலவீனமடைந்து வருகிறது. தற்போது காணப்படும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு நீடிக்கலாம். ஆனால் அதிகளவான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்பில்லை. தற்போது மத்திய மலைநாட்டு பகுதிகளில் ஆபத்தான மழை நிலைமை எதுவும் இல்லை. வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இயல்பான அளவை விட குறைவான மழையே பதிவாகியுள்ளது. எனவே அப்பகுதிகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியமாகும். பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இது குறித்து கவனமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். භාවිතා කරන්න වෙනවා. ඒ සම්බන්ධව අවධානයෙන් කටයුතු කරන්න කියලා විශේෂයෙන් ජනතාවට සහ අදාළ ආයතනවලට මතක් කරන්න කැමතියි. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பதே மிக பிரதான விடயமாக அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் பிரச்சினைகளை விட நீதித்துறையின் கரம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதே தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான விடயமாக மாறியுள்ளது. இது தொடர்பில் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று கொண்டுவர வேண்டும். உரம் மற்றும் நீர்ப்பாசன புனரமைப்பு, சிறைச்சாலை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதே நாட்டின் மிகப்பெரிய தேசிய முன்னுரிமையாக தற்சமயம் மாறி காணப்படுகின்றது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மகளிர் சக்தியின் ருவன்வெல்ல கிளை அங்குரார்ப்பண நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார்.
හිරකවල් වල තිබෙන ප්‍රශ්න වලට විසඳුම් ලබා දෙන එක ඒව වැඩක් නැහැ. රටේ ලොකුම ප්‍රශ්නේ මේ විනිසුරුවන්ගේ විශ්‍රාම වයස වැඩි කිරීම. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படுவதால் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. வறுமை ஒழியப் போவதில்லை. வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதனூடாக அரசாங்கம் எதிர்பார்த்த வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் கூட உருவாக்கப்படாது. தனி கட்சியும் முழு நாட்டையும் ஆளும் செயல்பாடே இதனூடாக உருவாக்கப்பட போகின்றது. இந்த அரசாங்கம் நாட்டில் தனி ஆட்சியை கொண்டு வரவே முற்படுகிறது. ஜனநாயகம் சீர்குலைத்து நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு பாரிய ஆடி விழுவதுடன் நீதி வழங்கும் செயல்பாடும் இதனால் முடங்கி போகும். மின் கட்டணத்தை 33 வீதத்தால் குறைப்போம் என பிரஸ்தாபித்தனர். தற்சமயம் இதனை விடவும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் இறக்குமதி செய்யும் அதே விலையிலேயே எரிபொருட்களை பெற்றுத் தருவோம் என்றனர். அதுவும் நடந்தபாடில்லை. உரமும் உரம் மானியம் கூட தற்போது போதிய அளவில் இல்லை. எரிபொருள் உரம் முதல் விவசாய உரங்கள் வரை வரிகள் பெருமளவில் விதிக்கப்படுவதால் சாதாரண மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் பலவத்த அலுவலக பட்டியலில் அடிப்படையிலேயே பதவிகளும் வழங்கப்பட்டன. ஒரே கட்சி தனது சொந்த அரசாங்கத்தை வளைத்துக் கொள்வதற்காக ஒரு படியே நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பதாகும். கடந்த காலத்தில் இளஞ்சம் மன்றங்கள், சிவில் பாதுகாப்பு போன்றவற்றுக்கு கூட பலவத்த கட்சி அலுவலகத்தின் பட்டியலின்படியே பதவிகள் வழங்கப்பட்டன. ஜனநாயகத்தை நாசம் செய்யும் திட்டத்தை முன்னெடுத்த இந்த அரசாங்கம் தற்போது கவர்மெண்ட் நீதித்துறையின் மீதும் தாக்கம் செலுத்தியுள்ளது. பெண்கள், குழந்தைகள், குடிமக்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளின் உரிமைகளை பலப்படுத்தும் அரசியல் அமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் காணப்பட்ட போதிலும் இந்த அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை. அரசாங்கம் இவற்றை செய்யாவிட்டாலும் தற்போது அடிப்படை உரிமைக்குள் வராத பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் ஆபத்துக்குள்ளாகக்கூடிய தரப்பினரின் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக மாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தயார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதை விடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்குவதற்காகவே அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடைத்தது. தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். தற்போது அரசாங்கம் பொய்களை கூறி பிரச்சனைகளை மறைத்து வருகின்றது. සමස්ත උත්තමනි අඩු කිරීම, බඩුමිල අඩු කිරීම, තරුණ විරකියා ප්‍රශ්නයට කර්මාන්ත ශාලා ගොඩනගලා විසඳුම් ලබා දීම. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு